வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சத்யா. தம்பி தூங்கிட்டு இருக்காரு. இங்கே நம்ம தைக்க போகிறோம். இன்றைக்கி தம்பியை வச்சுட்டு எவ்வளோ ப்ளவுஸ் நம்ம தைக்க போகிறோம்னு பார்க்கலாம். அப்புறம் பக்குவம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதம் இருக்கும். ஒருத்தர் திட்டும்போது அமைதியாக இருக்கிறது பக்குவம், வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது தான் பக்குவம். அப்படிலாம் உண்மையாகவே பக்குவம்னா என்னன்னு தெரியுங்களா? நம்மளை ஒரு இடத்துல அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நீங்கள்லாம் எதுக்குமே லாகல அப்படின்னு சொன்னாங்க முன்னாடி போயிட்டு சாதிச்சு நிற்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பக்குவம். இன்னொன்று, எப்போ ஒருத்தர் நம்மளை மோசமாக கேவலமாக அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க, அவங்கள பார்க்கும்போது செருப்பிலே அடிக்கலாம் போல் தோணும். ஆனால் அந்த இடத்துல சிரிச்சுட்டே வரும் பார்த்தீங்கன்னா, அதுதான் இன்னொரு பக்குவம். நம்மக்கிட்ட ஒருத்தர் சண்டை கட்டுறாங்களா, அதுக்கு சண்டை கட்டணும். ஆனால் அவங்கள மாதிரி கிடையாது. வாழ்க்கையில் சாதிச்சு உன் முன்னாடி எப்படி வந்து நிற்கிறேன்னு பார்த்தியா அப்படின்னு இந்த கண் பார்வையில் சொல்கிற மாதிரி சண்டை போடணும். ஒரு சிலர்லாம் இருப்பாங்க, உதட்டில் உறவு பல்லில் பகை, எல்லாத்தையும் சிரித்து பேசுவாங்க. அவங்கள மாதிரி ஒரு நல்லவங்களை பார்க்கவே முடியாதுன்னு பார்த்துக்கோங்க. அப்படியெல்லாம் இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன தெரியுமா நினைப்பாங்க, நீங்கெல்லாம் உருப்படவே கூடாது, நாசமாக போகணும், நீங்கெல்லாம் அனுபவிக்கணும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க, என்ன சொல்லிதான் இருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, யார் ஒருத்தர் நம்ம பண்ணுற தப்புக்கெல்லாம் துணையாக இருக்காங்களோ அவன் கூட மட்டும் உறவே வச்சுக்காதீங்க. தயவு பண்ணி ஒரு தப்பை நீ பண்ணும்போது இதெல்லாம் தப்பு, இப்படியெல்லாம் பண்ணாத அப்படின்னு உங்கள்கிட்ட நீ அந்த விஷயத்த சொன்னால் கூட நீங்கள் சண்டை போடுவீங்க. இவன் கத்துவான், இவங்கிட்ட ஏன்டா இதை சொல்லணும்னு நினைக்காம நீ பண்ணுறது தப்பு, நீ செய்கிறது தப்பு, இப்படியெல்லாம் பண்ணாத அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்களோட உறவை வச்சுக்கோங்க. காலத்துக்கும் நல்லபடியாக இருக்கீங்க, பிரச்சனையும் வராது வாழ்க்கையில். இவன் ஒருத்தர் பண்ணுற தப்புக்கெல்லாம் சரின்னு தலையாட்டிட்டு போகிறானோ அவன் கடைசியில் பெருசாக ஒரு ஆட்டை வச்சுட்டு போயிடுவான். அதை பண்ணுற தப்பை, இதெல்லாம் இப்படியெல்லாம் செய்யாது, இது நல்லதுக்கு இல்லைன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க சரிங்களா, அவங்க நம்பலாம். எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே, தெரியல, அப்போலாம் யோசிச்சு சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா, யாரையுமே நம்பாதீங்க முழுசாக. இவங்க கடைசி வரைக்கும் நமக்கு இருப்பாங்க, இவங்க கடைசி வரைக்கும் நம்மளை நல்லபடியாக பார்த்துப்பாங்க, இவங்க இல்லாமல் நமக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு ஒரு முடிவு மட்டும் என்னைக்கும் எடுக்காதீங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப பெருசு. நினைக்க முடியாத ஆச்சரியமும் அதிசயமும் நடக்கக்கூடியது தான் நம்ம வாழ்க்கை. இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும், நாளைக்கு மாதிரி நாளைக்கும் இருந்தாது. ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டே போகும். இந்த உலகத்தில் மாற்றம் தான் மாறாது. இவ்வளோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.